சிலை வாங்கி வச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் எப்பவுமே வந்து ஒரு சிலை வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அந்த அம்பிகை மேலே பாலோ தண்ணியோ அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு வஸ்திரம் சாத்திட்டாலே அவ சக்தி அங்கே வந்துடும். புரியுதா? வந்த பிறகு நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீ அம்பாலே வந்து உன் வீட்டுக்கு வரல, நீ போய் அவளை கூப்பிட்டு வந்துட்ட, உனக்கு வேண்டியதை கொடுக்கறதுக்கு அவள் ரெடி. ஆனால் அவளை நீ எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவேன்? அது உன்னால் முடியாது. அப்போது அதுக்கு ஒரு குரு தேவை. ஏன்னா அந்த குருமார்கள் ஏன் தேவைன்னு ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது இப்போ நான் காளி வச்சுருக்கேன், நான் மகா காளி வச்சுருக்கேன், பகவதி வச்சு வழிபாடு நம்ம இருக்கிறதுனா நாம் எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனுபவித்து அதில் அடி உதை எல்லாம் வாங்கி தான் இன்றைக்கி இந்த நிலையில் நான் உட்காரும் பொழுது எனக்கு அந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எந்த நேரத்தில் அந்த அம்மா இப்போ அம்மா இப்போ சிரிச்ச நல்ல மூடில் இருக்கிறாளா, இல்லை உக்ரமான மூடில் இருக்கிறாளா, இல்லை இந்த டைமில் போய் நம்ம ஆப்ளிகேஷன் வைக்கலாமா, இல்லை வேணாம் அம்மா ரொம்ப கோமா சொல்லிட்டு எனக்கு அவள் குழந்தை மாதிரியே காட்சி கொடுப்பாள். சேக்ரெட் நீட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com.